ஸ்ரீ கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 22ஆம் அத்தியாயம். யாக குதிரை அவந்திபுரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு யாதவர்களுக்கும் அவர்களது படைக்கும் அவந்தி மன்னரால் முழுமையான விருந்தோம்பல் அளிக்கப்படுகிறது. ஸ்ரீ கர்கமாமுனிவர் கூறினார், அரசரே, எதுகுலத்தை சேர்ந்த வீர அனிருத்தரின் அந்த குதிரை பல மாவட்டங்களை கடந்து ராஜ்பூர் மாவட்டத்தை அடைந்தது. வழியில் ஷிப்ரா நதியை கண்ட பின்னர் அது அவந்தி நகரத்தில் உஜ்ஜயினி தோட்டத்தில் நின்றது. அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குருவான மகாத்மா விப்ரவர் சாந்திபினி முனிவர் யாகம் செய்வதற்காக தன் இல்லத்திலிருந்து அங்கு வந்தார். அவர் துளசி மாலை அணிந்திருந்தார். அவர் தன் தோளில் வேட்டியை போட்டுக்கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தார். நெற்றியில் ஒரு அடையாளத்துடன் வெள்ளை மற்றும் கருப்பு காதுகளை கொண்ட ஒரு குதிரை அங்கே தண்ணீர் அருந்தி கொண்டிருப்பதை அவர் கண்டார். இதை கண்ட அவர், இந்த யாகத்திற்காக இந்த குதிரையை எந்த அரசன் விடுவித்தான் என்று வினவினார். நரேஸ்வரரே, அங்கே இளவரசர் பிந்து நீராடி கொண்டிருப்பதை காண்கிறார். அந்த குதிரையை குறித்து தெரிந்து கொள்ள செல்ல அவர் தூண்டப்பட்டார். அரசரே, பின்னர் ராஜாதி தேவியின் வீர மகனான பிந்து பல வீரர்களுடன் சென்று திடீரென்று அந்த குதிரையை பிடித்தார். அதை முழுமையாக பரிசோதித்த பின்னர் அவர் திரும்பி வந்து சாந்திபினி முனிவரை வணங்கி அதை குறித்து அவரிடம் கூறினார். அதன் பின்னர் குருவின் கட்டளையால் மகிழ்ந்த இளவரசன் குதிரையை கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் குருவிடம் காட்டினான். சாந்திபினி முனிவர் கல்வெட்டை படித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் அரசனிடம் கூறினார். சாந்திபினி முனிவர் கூறினார், அரசே, இதை உக்ரசேன மன்னரின் குதிரையாக கருதுங்கள். பிரத்யும்னனின் மகன் அனிருத்தன் இதனை பாதுகாக்க வந்துள்ளான். இந்த குதிரை தன் விருப்பப்படி அலைந்து திரிந்து இங்கே வந்துள்ளது. இப்போது அனிருத்தனும் இங்கு வருவார். அவருடன் வேறு பல யாதவ வீரர்களும் வருவார்கள். உங்கள் சகோதரி விந்தாவின் மகன்களும் குதிரையை பரிசோதிக்க வருவார்கள். இங்குள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மைந்தர்கள் அனைவருக்கும் நீங்கள் மரியாதையும் உபசரிப்பும் காட்ட வேண்டும். என் வேண்டுகோளின்படி நீங்கள் போர் செய்யும் எண்ணத்தை கைவிட்டு குதிரையை அவர்களிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். தன் குருவிடமிருந்து இதனை கேட்டதும் அந்த வீரமிக்க வில்லாள இளவரசன் மௌனமாக இருந்தான். அவன் குதிரையை பற்றி கொள்ள தூண்டப்பட்டான். அதே கணத்தில் யாதவ படையின் ஆரவாரம் கேட்டது. அது எல்லா உலகங்களின் கர்ப்பத்தையும் நொறுக்கும் ஒரு ஓசையாக இருந்தது. முழங்கும் முரசுகளின் ஓசை, வில்லின் நாணேற்றம், யானைகளின் அலறல், குதிரைகளின் கனைப்பு, தேர்களின் சலசலப்பு, வீரர்களின் கர்ஜனை மற்றும் சாத்தான்களின் மாபெரும் கூக்குரல், இந்த கொந்தளிப்பான ஓசைகள் எல்லா உலகங்களுக்கும் அச்சமூட்டுவதாக இருந்தன. இதனை கேட்ட இளவரசன் பிந்து திகைத்து போனான். சரியாக அப்போது போஜன், பிருஷ்ணி, அந்தகன், மது, சூரசேனன் மற்றும் தசா குலத்தை சேர்ந்த யாதவர்கள் அனைவரும் தங்கள் தேரோட்டிகள், யானைகள் மற்றும் குதிரைகளுடன் வந்து சேர்ந்தனர். அவர்கள் தங்கள் படையின் புழுதியால் வானத்தை நிரப்பி தங்கள் காலடி ஓசையால் பூமியை அதிரச் செய்து வந்தனர். அவர்கள் அனைவரும் பலி குதிரையை யார் எடுத்து சென்றது, அது எங்கே சென்றது என்று வினவத் தொடங்கினார்கள். அப்போது பூக்கும் மரங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான தோட்டத்தில் விசிறி கட்டப்பட்டிருந்த ஒரு குதிரையை இளவரசர் பிந்து சிரமமின்றி பிடித்திருந்ததை அனைத்து ஆய்வாளர்களும் கண்டனர். இதனை கண்ட அனைவரும் அனிருத்தனிடம் சென்று தகவல் தெரிவித்தனர். அந்த செய்தியை கேட்டதும் தர்மத்தை அறிந்தவரான அனிருத்தன் வியப்படைந்தார். புன்னகைத்தபடி அவர் உத்தவரை பிந்துவிடம் அனுப்பினார். அரசர் அப்போது அவந்திபுரியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. அங்கு திரண்டிருந்த வலிமை மிக்க படையை கண்டு அனைவரும் பயந்தனர். இந்த தருணத்தில் பயந்த அனுபிந்து தன் சகோதரனை தேடி 1 கோடி வீரர்களுடன் தன் நகரத்தை விட்டு புறப்பட்டான். பால் போன்ற வெண்மையும் ஈட்டியும் கொண்ட யாக குதிரையை அங்கே தன் சகோதரன் பிடித்திருப்பதைக் கண்டு அவனை தடுத்தவாறே அவனிடம் கூறினான். அனுபிந்து கூறினார், சகோதரரே, பகவான் ஸ்ரீகிருஷ்ண சந்திரர் இந்த குதிரை தெய்வமுடைய யாதவர்களுக்கு சொந்தமானது.
அவர்கள் உடனான நமது உறவின் காரணமாகவோ அல்லது நமது குலத்தின் நலனுக்காகவோ தயை கூர்ந்து இந்த குதிரையை விடுவியுங்கள். சகோதரா, இந்த யாதவ படையை காண்பாய். முந்தைய ராஜசூய யாகத்தில் இந்த யாதவர்கள் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், அரக்கர்கள் என அனைவரையும் வென்றனர். அனுபிந்துவிடமிருந்து இதனை கேட்ட பிந்துவின் மூத்த சகோதரன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். குதிரையில் வந்திருந்த உத்தவரிடம் அவன் இதனை கூறினான். பிந்து கூறினார், அமைச்சர் அவர்களே, நான் நண்பர்களை சந்திப்பதற்காக என் குதிரையை கட்டாமல் வைத்திருக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தயை கூர்ந்து இன்று இங்கேயே தங்குங்கள். அரசே, இதனை கேட்ட உத்தவர் பிந்துவை புகழ்ந்து மகிழ்ந்தார். அவர் அனிருத்தனை அணுகி அனைத்தையும் அவரிடம் கூறினார். அரசே, உத்தவரின் வார்த்தைகளை கேட்ட அனிருத்தனின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவர் தனது படையுடன் அவந்திபுரியில் உள்ள சிப்ரா நதிக்கரையில் முகாமிட்டார். அரசே, அங்கு 10 யோஜனை நீளத்திற்கு எண்ணற்ற வண்ணமயமான முகாம்கள் அமைக்கப்பட்டன. அனைத்தும் தங்க கலசங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த அழகான முகாம்கள் ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தன. இளவரசர் பிந்து அங்கு வந்த அனைவரையும் பக்ஷயம், போஜயம், லேகியம் மற்றும் சோஷியம் ஆகிய 4 வகையான உணவுகளுடன் வரவேற்றார். அதேபோல் அவந்தி மன்னர் படையுடன் வந்த விலங்குகளுக்கு புல், இலைகள் மற்றும் உணவை வழங்கினார். இவ்வாறு அவர் விருஷ்ணி வீரர்களை வரவேற்றார். அரசாட்சியின் தேவியும் அவரது கணவரும் 2 இளவரசர்களும் பகவான் ஸ்ரீஹரியின் அனைத்து புதல்வர்களையும் கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் இரவில் பிரத்யும்னனின் மகனான அனிருத்தன், பிரத்யும்னன் நந்தனனான அனிருத்தன் தன் தந்தையின் குருவான சாந்தீபினி முனிவரை அழைத்து அவரது பாதங்களில் வணங்கினான். அவர் அவர்களுக்கு ஓர் இருக்கையை அளித்து அமர வைத்து மிகச்சிறந்த முறையில் அவர்களை வழிபட்டு, இறைவா, துவாரகையின் சக்கரவர்த்தி எதுகுல திலக மகாராஜரான அரசர் உக்ரசேனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரம்ம நாமத்தை நாடி அஸ்வமேத யாகம் செய்து வருகிறார் என்று கூறினார். முனிஸ்ரேஷ்டரே, தயை கூர்ந்து என் மீது கருணை காட்டி தங்கள் மகனுடன் அந்த சிறந்த யாகத்திற்கு வாருங்கள். இது அனிருத்தனுடையது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண விரும்பிய சாந்தீபினி முனிவர் அங்கு செல்ல தீர்மானித்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்திலுள்ள அவந்திக ஆகமம் என்ற தலைப்பு கொண்ட 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.